அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட் தான் இந்த செய்திகள் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு கனமான மற்றும் மிதமான மழை பெய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்தா அதிகமான ஒரு கனமழையை தரவலை தான் இந்த செய்திகளில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா இது போன்ற மழை மற்றும் வானிலை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடியும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 2 நிமிட வீடியோ தான் இருக்கும் மக்களே. ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் நின்று உங்களுக்கு முழுமையாக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடலாம் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், குறிப்பாக அதன் ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. 11ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வந்த இந்த நிலையிலும், ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியும் இதே வானிலையை நீடிக்கும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை காணப்படும். ஸோ காரைக்கால் பகுதியிலும் பார்த்தா ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்ல வராங்க. 15ஆம் தேதியை பொறுத்த மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை காணப்படும் அப்படின்ட்டும் ஒரு குறிப்பான ஒரு அப்டேட்டாக சொல்ல வராங்க மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடியும்னு ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு முடியும்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. குறிப்பாக சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்றும் சொல்ல வந்த இந்த நிலையில், நகருடைய ஒரு சில பகுதியில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 - 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், அது பார்த்தீங்கன்னா குறிப்பாக குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 28 - 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ல வராங்க மக்களே. ஸோ நன்றி, வணக்கம் மக்களே. இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு கொண்டுச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.